ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஷீராவோட பர்த்டே. ஆக்சுவலாக அந்த ஷாம்பு ஐரிஸ் தீந்துடுச்சு. ஆக்சுவலாக டாக்டர் எங்களுக்கு அதுதான் ரெக்கமெண்ட் பண்ணது. ஸ்கின் இஷ்யூஸ் ஷீராவுக்கு போன இயர் நிறையா வந்தது. அது ரொம்ப பிம்பிள் மாதிரியான ஸ்கின் இஷ்யூஸ் வந்ததுனால நான் அதுதான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். பட் இப்போ மெடிக்கல் ஷாப்பில் அதுவே கிடைக்கிறதில்ல, பெட் மெடிக்கல் ஷாப்பில். அதனால் நான் இப்போதைக்கு ஹிமாலயா கொஞ்சம் மாற்றி பார்த்துட்ருக்கேன். பட் அதுவும் ஓகே தான். பட் அந்த ஐரிஷ் நாங்கள் தேடி தேடி பார்க்குறோம், கிடைக்க மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், ஷீரா குளிக்கிறோன்னு சொன்னோடனே ஓடி ஒளிஞ்சிக்கிறது. எங்கள் வீட்டில் சமத்தா குளிக்கிறது தார் தாங்க, ஆனால் ஷீரா கிடையவே கிடையாது. ஆனால் குளிப்பாட்டினா 2 பேரும் அப்படியே அமைதியாக தான் இருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, ஸ்டார்டிங்கில் நான் கொஞ்சம் குளிக்க வச்சு பழகுறனால தான். இப்போ அடல்ட் ஸ்டேஜ் ஆகிடுச்சு, நம்மளுக்கும் கொஞ்சம் டைம் கம்மி ஆகிடுச்சு. அப்படின்றனால என்ன ஆகிடுச்சு, வீக்லி ஒன்ஸ் தான் நாங்கள் குளிப்பாட்டிகிட்ருக்கோம். அதுவும் இந்த ஷாம்பூ தான் குளிப்பாட்டிகிட்ருக்கோம். எப்போயாவது டைம் கிடச்சா அந்த நீம் டர்மரிக்லாம் போட்டு ஊற வச்சு குளிப்பாட்டுறது. மற்றபடி இந்த டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ண இந்த ஷாம்பூ தான், இல்லாட்டி ஹிமாலயா ஷாம்பூ தான். இந்த தார் பார்த்திங்களா, நம்ம அவன் போக்குலேயே போய் குளிப்பாட்டணும். குளிக்கிறதுக்கெலாம் சமத்தா குளிப்பாட்டிடுவான். ஆனால் இந்த லெஃப்ட் லெக் இருக்குல்ல, அதை மட்டும் தொடவே கூடாது தலைவருக்கு. ஏன்னா அவனுக்கு அது பிடிக்காது. சின்ன வயசுலேருந்தே, பப்பி ஸ்டேஜ்லேருந்தே அந்த லெஃப்ட் முன்னங்கால் அவனுக்கு தொடுறது பிடிக்காது. இந்த பாதத்தை பாசை அமுக்கி துடைக்கிறது அதெல்லாம் பிடிக்காது. தலைவர் குளிச்சுட்டாரு. அடுத்து ஷீரா பாருங்கள். ஷீராவை கட்ட வேண்டிய தேவையே இல்லைங்க. அவள் பேசாட்டு சமத்தா குளிச்சுக்குவா. இவன் தான் அந்த காக்காவை பார்த்து இதை பார்த்தெல்லாம் பறந்து போய் இவன் போய் அந்த காக்கா பறக்கிறத பார்த்து போய் பிடிக்க போயிடுவான். அதனால் அவனை கட்டி போடுங்க. ஷீராலாம் நம்ம சொல் பேச்சு அழகாக கேட்பா. குளிச்சு முடிச்சுட்டோன்னு நினச்சி என்கிட்ட வரதை பாருங்கள். ஆக்சுவலாக அவங்கள்ட்ட காட்டுறது தான். நாட்டு நாய்க்கு முடி அவ்வளோவா இருக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நாட்டு நாய்க்கும் நிறையா முடி இருக்கும். அது உங்களுக்கு அவ்வளோ தூரத்துலேருந்து தெரியறதில்ல. சிப்பிப்பாறைக்கு இதை விட கொஞ்சம் சிறுசாக இருக்கும். ராஜபாளையத்துக்கு நல்லாவே லென்த்தியாகவே இருக்கும். பாருங்கள் என்னோடய கையில் எவ்வளோ ஷெட்டிங் ஆகுதுன்னு. ஸோ இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் நம்ம குளிப்பாட்டினோன்னா அது அப்படியே அந்த சீசன் டைம் தான், அப்படி அப்படியே மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நம்ம டாக்ஸ் வச்சுருக்கும் போது நிறைய நம்ம க்ளீனிங் ஒர்க் இருக்கும். ஸோ இவங்களுக்கும் முடி கொட்டதாங்க செய்யும். ஷீரா பாருங்கள் சமத்தா குடிச்சிட்ருக்கா. இப்படி தான் எங்கள் வீக்லி ஒன்ஸ் பர்த்டே நடக்கும் இவங்களுக்கு. சமத்தா இவள் குளிச்சுக்குவா. ஆனால் இவளை குளிப்பாட்டுறதுக்குள்ளே போதும்னு ஆயிரும். அங்கே போவா இங்கே போவா நடந்துக்கிட்டே இருப்பாள். எப்படா இவங்க குளிச்சு மட்டும் நம்மளை தொடச்சி விடுவாங்க அப்படின்ற ஸ்டேஜில் இருப்பாள். அதுதான் ஷீரா. 2 பேரும் பர்த்டே இப்படி தான் வீக்லி ஒன்ஸ் நடக்கும். நீங்களும் பெட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நாங்கள் ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கெல்லாம் டெய்லி வெறும் வாட்டர்னால நாங்கள் குளிப்பாட்டிகிட்டு இருந்தோம். இப்போ டைம் கிடைக்கிறது இல்லை அவ்வளோவா. ஸோ இந்த மாதிரிலாம் தார் செய்கிறதுக்கு விடமாட்டான், இந்த மாதிரி தூக்கி குளிப்பாட்டுறதுக்கெலாம். ஸோ அவன் போக்கில் அவனுக்கு, இவ போக்கில் இவனுக்கு. பாய் பாய்.